புனித போனிபோஸ். இவர் கிபி 680ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் உள்ள டெவோன்ஷியர் என்னும் இடத்தில் பிறந்தார். இவரது திருமுழுக்கு பெயர் வின்பர்ட். தனது 5 வயதில் இருக்கும்போதே கத்தோலிக்க கிறிஸ்தவ குருக்கள் சிலர் இவரது குடும்பத்தை சந்திக்க வந்தனர். அப்போது தானும் ஒரு குருவாக வேண்டுமென்று ஆசைப்பட்டார். 7ஆம் வயதில் வீட்டின் அருகில் உள்ள ஆசீர்வாதிப்பர் சபை துறவற மடத்தில் சேர்ந்து கல்வி கற்றார். தனது படிப்பை முடித்ததும் அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். அப்போது லத்தீன் இலக்கணத்தை ஆங்கிலேயர்களுக்கென தயாரித்தார். பின் தனது 30 வயதில் அதே ஆசீர்வாதப்பர் சபையில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அதனால் தன்னை இறைப்பணிப்பு பணிக்கு அர்ப்பணித்தார். இதனால் கிபி 716இல் ஜெர்மனிக்கு வந்தார். அங்கு மறைப்பரப்பு பணிக்காக சூழ்நிலையில் இல்லை என்பதை உணர்ந்து மறுபடியும் தாயகம் திரும்பி திருத்தந்தையிடம் ஆசீர்வாங்க ரோம் சென்றார். அங்கு திருத்தந்தை இவருக்கு போனிபோஸ் என்ற பெயரை மாற்றி ஜெர்மனியில் உள்ள ஹெஸ் என்னும் பகுதிக்கு அனுப்பினார். அவரும் சென்றபோது அதே நேரத்தில் கொடிய அரசன் ராட்போர்ட் என்பவர் இறந்தார். அடுத்து வந்த அரசன் இவரிடம் அதிக அன்பு காட்டினார். இதனால் 3 ஆண்டுகள் பிரிஸ்லாந்தில் திருமுழுக்கு கொடுத்து கடுமையாக உழைத்து மறைபரப்பு பணியை மாற்றினார். இவரின் புனிதமான பணியை பார்த்த குருக்கள் இவருக்கு 722இல் ரோமுக்கு செல்ல கட்டளை பிறப்பிக்கப்பட்டார்கள். அப்போது அவர் ஆயர் பதவிக்காக உயர்த்தப்பட்டார். மறுபடியும் ஜெர்மனிக்கு வந்து மூட நம்பிக்கைகளையும் தவறான கொள்கைகளையும் கூண்டோடு அழிக்க அரும்பாடுபட்டு துணிச்சலுடன் எதிர்கொண்டார். ஒரு முறை போனிபோஸ் மக்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி அவர்கள் தெய்வமாக வழிபட்டு வந்த ஒரு வளர்ந்த மரத்தின் முன் நிற்க வைத்து அந்த மரத்தை ஒரு கோடாரி கொண்டு வெட்டினார். அம்மரம் 4 துண்டங்களாக பிரிந்து விழுந்தது. இதனால் கடவுளின் சினம் பேராபத்துடன் வரப்போகிறது இந்த ஆயருக்கு என்று அம்மக்கள் கதி கலங்கினார்கள். ஆனால் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் போகவே அவர்கள் நம்பிய தெய்வங்கள் பயனற்றவை என முடிவுக்கு வந்தனர். அதன்பின் கடவுள் ஒருவரே என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். புதிய திருச்சபையை உருவாக்குவதிலும் புதிய ஆலயங்கள் கட்டி மக்களுக்கு விசுவாசத்தை கட்டி எழுப்பதிலும் மிகுந்த அக்கறையுடன் ஈடுபட்டார். இங்கு இவர்களை மனம் மாற்றிய பின் துரிஞ்சியா பகுதிக்கு வந்து மறைபரப்பு பணியை செய்யும்போது மக்கள் பல குருக்களுக்கு தொல்லைகளை கொடுத்தார்கள். தவறான வார்த்தைகளை சொல்வதும் தவறான வழியில் குருக்கள் சொல்வதாக பழி கூறி மாந்திரிகம் செய்பவர்களும் மூட நம்பிக்கை கொண்டவர்களும் குருக்களை மிகவும் கஷ்டப்படுத்தினார்கள். ஆனால் போனிபோஸோ 3ஆம் கிரகோரி திருத்தந்தையிடம் இங்கிலாந்திலிருந்து நிறைய குருக்களை கன்னியர்களையும் கொண்டு வந்து கூடுதல் அதிகாரத்தை வழங்கி மறைபரப்பு பணியை திறம்பட தொடர ஊக்கமூட்டினார். கிபி 741இல் மன்னன் சார்லஸ் மார்டோலுக்கு பின் அவரின் மகன்கள் பெபின், கார்ல்மன் ஆட்சிக்கு வந்து போனிபோஸுக்கு பல சலுகைகளை வழங்கி இருமுறை ஆயர் பேரவைகளை கூட்டி அதன் வழியாக திருச்சபையில் இருந்த பலதரப்பட்ட ஊழல்களை களைத்தார். போனிபோஸுக்கு மறைபரப்பு பணிக்கு மிக உதவியாக இருந்த மன்னன் கார்ல்மன் அவர் காலமானார். இதனால் மனமுடைந்த போனிபோஸ் துறவற மடம் சென்று தனிமையை நாடினார். அந்த நேரத்தில் அரசன் பெபின் 2 நாடுகளையும் ஒன்றிணைத்தார். இந்த செயல் போனிபோஸுக்கு தான் இறைபரப்பு பணியை மிக எளிதாக செய்ய உதவியது. வயது முயன்றரான போனிபோஸ் தன் பொறுப்பை தன் உதவியாளரிடம் லால் என்பவருடன் ஒப்படைத்துவிட்டு கைகளால் முதலில் திருமுழுக்கு கொடுத்த பிரிஸ்லாந்து மக்களிடையே சென்று மறைபரப்பு பணியை ஆற்றினார். 73ஆம் வயதில் மக்களை ஒன்று கூட்டி கிறிஸ்து உயிர்ப்பு விழாவிற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்தானம் உறுதி பூசுதல் கொடுக்க டொக்கு என்ற இடத்தில் ஏற்பாடு செய்தார். புதிய கிறிஸ்தவர்கள் வருகைக்காக தம் குடிசையில் காத்து கொண்டிருந்த போது சில முரடர்கள் போனிபோஸை தாக்க அதன் கூட இருந்த பணியாளர்களையும் தாக்கத் தொடங்கினார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுப்போம் என்று ஆயர் போனிபோஸ் கூறும்போது முதல் அடி அவர் மேல் உள்ள ஆயரின் உயிர் பிரியத் தொடங்கியது.
அவர் உடனே தன்னை கொன்றவர்களை மனதார மன்னித்துவிட்டு ஆண்டவர் கையில் தன் ஆன்மாவை ஒப்படைத்து இறையடி சேர்ந்தார். அவரோடு உடன் இருந்தவர்களும் கொல்லப்பட்டனர்கள். இவருக்கு கிபி 1874 9ஆம் பக்திநாதரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இன்று இத்தனை நூற்றாண்டுகளாக ஜெர்மனியும் பிரான்சும் ஆழமான விசுவாசமுள்ள கிறிஸ்தவ நாடுகளாக சாட்சிகளாக விளங்குகிறது. ஏனென்றால் அதற்கு அடித்தளம் இட்டவரே புனித போனிபோஸ். இரத்தம் சிந்தி உரமிட்டவர் புனித போனிபோஸ் என்பது எவராலும் மறக்க முடியாத ஒன்றாகும். தூய போனிபோஸிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மூட நம்பிக்கைகளை தவிர்த்தல், கீழ்ப்படிந்து நடத்தல், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதல் ஆகும். ஜெபம். விசுவாசத்தின் பரம்பொருளே எம் இறைவா, இரத்தம் சிந்தி உயிரை விட்டு உமது மறைபரப்பு பணியாற்றியுள்ள புனித போனிபோஸ் இன்றைய மறைபரப்பு பணியாளர்களுக்கு தைரியத்துடனும் கேவலமான வார்த்தைகளால் மக்கள் திட்டினாலும் உமது உண்மையான ஊழியராக கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையை பறைசாற்றி உமது சாட்சிகளால் வாழ இறைவா வரம் தாரும். ஆமென்.